ஹே கைஸ், நம்ம சுத்தி உள்ள எல்லா விஷயமே ஒரு மாயின்னு சொன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? லெட்ஸே நம்ம ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு கேம்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? அதுதான் இந்த சிமுலேஷன் தியரி. இதை எதனால சொல்றாங்கன்னா, நம்ம உலகத்திலையும் இல்ல எல்லா பொருள்ல உள்ள சின்ன விஷயங்கள், அதாவது ஆட்டம்ஸ், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஒரு விதமான கோடிங்ல தான் ஆயிருக்கும், ரைட்? இன்னொரு விஷயம், தேஜாவோ கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கும், ஆனா அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. அது ஒரு விதமான சிமுலேஷன்ல வர கிளிச் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால பண்ணணும்? ஃபியூச்சர்ல உள்ள ஹியூமன்ஸோ ஆர் சொல்ல முடியாது ஏலியன்ஸோ நம்மள ஒரு சிமுலேஷன் வேர்ல்டுல அவங்க உலகத்துக்கு இந்த விஷயம் செஞ்சா என்ன இம்பாக்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை தான் இலான் மஸ்க் நம்புறாங்க. கைஸ், இன்னொரு விஷயம், 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கேம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இன்னும் 1000 வருஷம் போனா கண்டிப்பா நம்மளாலேயே ஒரு உலகத்தை சிமுலேட் பண்ணி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல வைக்க முடியும். இதை பத்தின நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்க கேம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க.